Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம 1 lakh பட்ஜெட்ல ஒரு 2K gaming PC பண்ண போறோம். 2K னா இல்ல 2K மட்டும் இல்ல, உங்களால 4K gaming கூட பண்ண முடியும். இருந்தாலும் நான் எதுக்கு 2K gaming னு சொல்றேன்னா, நம்மால 2K ரெசல்யூஷன்ல 100 fps க்கு மேலே அச்சீவ் பண்ண முடியும். ஆனா 4K ரெசல்யூஷன்ல ஆல்மோஸ்ட் 60 fps 50 fps அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு அதுக்கு மேல வேணும்னா FSR அந்த மாதிரி எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இத 2K gaming PC னு சொல்றேன். ஏன்னா 2K gaming PC ல நம்மால ஈஸியா 100 fps கிட்ட அச்சீவ் பண்ண முடியும் இந்த பில்ட்ல. அதுவும் 1 lakh பட்ஜெட்ல. So இதோட பெஞ்ச்மார்க் கூட நான் வீடியோட எண்ட்ல காட்டுறேன். 2K பெஞ்ச்மார்க் + 4K பெஞ்ச்மார்க். அதுவும் இல்லாம இதோட காம்படிட்டர் கிராபிக்ஸ் கார்டு கூட இத கம்பேர் பண்ணி ரெண்டுலயுமே எவ்வளவு FPS வருதுன்னு காட்ட போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் புரியும் எந்தெந்த பார்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம், எதுக்காக அந்த பார்ட்ஸை மெயினா செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த PC பில்டுக்கான CPU நாம இங்க AMD யோட 5600 தான் சூஸ் பண்ண போறோம். என்னடா இது ஒரு லோ எண்ட் CPU னு நினைக்கலாம். ஆனா இது ஆக்சுவலா இந்த 5 சீரிஸ்ல ஒரு பெஸ்டான மிட் ரேஞ்ச் CPU. இதால நம்மளோட கிராபிக்ஸ் கார்டை எந்த பிரச்சனையும் இல்லாம ஹேண்டில் பண்ண முடியும். நான் பெஞ்ச்மார்க் காமிக்கும்போது உங்களுக்கு புரியும் கண்டிப்பா இதுல எவ்வளவு FPS வருதுன்னு. அதுவும் இல்லாம ஏன் 5600X சூஸ் பண்ணலன்னு கேட்டா 5600ம் 5600Xக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா 5600 சின்னதாக அது ஓவர் கிளாக் பண்ணால் அதுதான் 5600X மாறும். மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நம்ம ஓவர் கிளாக் பண்ணாமல் ஸ்டாக்கில் ரன் பண்ணால் கூட ஒரு 3 fps 5 fps அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி அதுக்கு ஈக்குவலாக வேணும்னா இந்த 5600 சின்னதாக ஓவர் கிளாக் பண்ணாலே போதும் 5600Xோட சேம் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த CPU பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 6 core 12 thread CPU. இதோட ப்ரைஸிங் 14,000 15,000 கிட்டே இருக்கும். அப்புறமா இதுக்கான மதர் போர்டு. அப்புறமா இந்த CPU சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் இருக்குது. என்னன்னா இதோட மதர் போர்ட்ஸ். இதுவே நான் இன்டெல் 12th gen அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தேன்னா மதர் போர்டு ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது H610 இருந்தாலும் சரி, B660 இருந்தாலும் சரி, மதர் போர்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பட்ஜெட்டில் ஒரு மதர் போர்டு எடுத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் AMDயில் அப்படி கிடையாது. AMDயோட B550ல நம்மளால் ஒரு பெஸ்ட் மதர் போர்டை லோ பட்ஜெட்லேயே சூஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு ரீசன் தான் இந்த CPU சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 2K 4K PC பண்ண போகிறோம், நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மதர் போர்டும் தேவைப்படும். அதனால தான் இந்த CPU சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன். ஏரோஸ் எலைட் மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகி 10,000 வந்துருக்கு. உண்மையில் ஒரு பெஸ்ட்டான மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டை பற்றி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த மதர் போர்டு. ஒரு நல்ல பல்கியான மைக்ரோ ATX மதர் போர்டு தான். இதில் நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இந்த கிராபிக்ஸ் கார்டு ஸ்லாட் PCI Gen 4 ரெடி தான். அதே வேளையில் இதுக்கு பக்கத்தில் ஒரு M2 ஸ்லாட் இருக்குது. அதுவும் PCI Gen 4 ரெடி தான். மற்றபடி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஏரோஸ் மதர் போர்டுனாலே எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். நம்ம RGB கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல குவாலிட்டியான கமெண்ட்ஸாக இருக்கும். இதோட பேக் பேக்கை பாருங்கள். ஒரு ஹை எண்ட் மதர் போர்டில் இருக்க மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு பேக் பேக் தான். இதுதான் அந்த மதர் போர்டோட ஓவர்வியூ. நமக்கு 1 GB per LAN தான் கொடுத்துருக்காங்க. கிராபிக்ஸ் கார்டு PCI Gen 4, M2க்கும் PCI Gen 4 இருக்குது ஒரு ஸ்லாட். இன்னொரு ஸ்லாட் PCI Gen 3, 4 RAM ஸ்லாட். அப்புறமா VRAMக்கு பெருசாக ஒரு ஹீட்ஸிங் கொடுத்துருக்காங்க. உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறமா பயோஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக ஜிகாபைட்டோட ஸ்பெஷலான Q-Flash அதுவும் இருக்குது. நம்ம CPU GPU எல்லாமே பயோஸ் அப்டேட் பண்ணலாம். இந்த மதர் போர்டுக்கு ப்ளஸ் இந்த CPUக்கு நம்ம பயோஸ் அப்டேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே பயோஸ் அப்டேட் ஆகாமலே இந்த CPU இதில் சப்போர்ட் ஆகும். அப்புறமா இந்த PC பில்டுக்கான கிராபிக்ஸ் கார்டு. இதுலேயே ரொம்ப முக்கியமானதும் எக்ஸ்பென்சிவான பார்ட்டும் இதுதான். இந்த PC பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ண போன கிராபிக்ஸ் கார்டு AMDயோட RX 6800 XT தான். எதுக்காக 6800 XT சூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம RTX 3070 சூஸ் பண்ண நினைக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே ஃபுல்லி கேமிங்காக தான் இந்த PC பில்ட் பண்ண போகிறோம். 2K 4K ரெண்டுலேயுமே நம்ம கேமிங் பண்ணலாம். அதனால தான் இந்த 6800 XT சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா RTX 3070 இதுக்கு பக்கத்தில் கூட வராது. நிறையவே FPS டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நான் உங்களுக்கு பெஞ்ச்மார்க் காமிக்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு. இதுவே நீங்கள் எடிட்டிங் போகிறதா இருந்தால் RTX சூஸ் பண்ணலாம். ஆனால் கேமிங்க்கு இந்த பட்ஜெட்டில் 6800 XT உண்மையிலே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இது ஒரு 16 GB DDR6 கிராபிக்ஸ் கார்டு. இதில் நம்ம ஸ்ட்ரீமிங் வேணாலும் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நிறையவே VRAM இருக்குது இதில். அப்புறமா 256. அப்புறமா முக்கியமான விஷயம் என்ன, இதோட பவர் கன்சம்ஷன் 300 வாட் வரைக்குமே இருக்கும். ஸோ பவர் சப்ளை சூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த கிராபிக்ஸ் கார்டை பவர் பண்ணுறதுக்கு 8 பின் 3 வேணும். அப்போ தான் இந்த கிராபிக்ஸ் கார்டையே நம்ம தான் பவர் பண்ண முடியும். இது காமனான ஒரு விஷயம் தான். ஹை எண்ட் கிராபிக்ஸ் கார்டுனா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பில்டுக்கு இந்த 6800 XT சூஸ் பண்ணலாம். பெஞ்ச்மார்க் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இது ஏன் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. இதோட ப்ரைஸிங் இப்போ 57,000 இருக்குது. இந்த 57,000 ஓவர் ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதோட நார்மலான ப்ரைஸிங்னு சொல்ல போனால் ஒரு 43,000 45,000 அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இதோட ப்ரைஸிங் இன்னும் ஃபியூச்சரில் ட்ராப் ஆகும்னு நம்புகிறேன். அப்புறமா இந்த பில்டுக்கான பவர் சப்ளை அது 1 lakh செலவு பண்ணி ஒரு 4K 2K கேமிங் PC பண்ணுறோன்னா
பவர் சப்ளையில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே எப்போவுமே பண்ணக்கூடாது. இந்த பில்டுக்கு நமக்கு மினிமமாக 850 வாட் தேவைப்படுது. நான் சூஸ் பண்ண போகிற பவர் சப்ளை ஜிகாபைட்டோட ஏரோஸ் P850 GM தான். நான் இந்த சேனலில் நிறைய பிசி பில்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பவர் சப்ளை தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது ஒரு கோல்டு ரேட்டடு ஃபுல்லி மாடல் பவர் சப்ளை. இந்த கோல்டு ரேட்டடு மாடல் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் பவர் சப்ளை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே தான் இந்த பவர் சப்ளை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த பவர் சப்ளை ஃபுல்லி மாடலுக்காக எல்லாம் நான் இதை சஜஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக இதோட குவாலிட்டிக்காக தான். இது உண்மையில் ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஒரு பவர் சப்ளை. கோல்டு ரேட்டிங்னு கொடுத்துருக்காங்க. கோல்டு ரேட்டிங் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை தான். அப்புறமா இதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, இதுக்காக தான் நான் இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொடுத்துருக்க ப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இதை டெஸ்ட் பண்ணதை நானே கிளியராக பார்த்துருக்கேன். உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணுது இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே. அதே வேளையில் மாடலாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு அட்வான்டேஜ் தான், கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலாம். நம்ம 1 lakh பிசின்னா ஒரு நல்ல பவர் சப்ளை சூஸ் பண்ணுறது நல்லது தான். என்ன அதர் காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகும் பார்த்துக்கணும். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டை பவர் பண்ணுறதுக்கு 8 pin 3 வேணும்னு. இந்த பவர் சப்ளையில் கூட 8 pin 4 கொடுத்துருக்காங்க. அதில் 3 நாம, அதாவது 6+2 கொடுத்துருக்காங்க. அதை 8 கூட யூஸ் பண்ணலாம். இதில் 3 நாம நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ ஸோ பவர் சப்ளை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லோ எண்ட் பவர் சப்ளை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் 8 pin கொடுத்தாலுமே 2 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். கேபிள் கண்டிப்பாக நான் எப்போவுமே கேபிள் மேனேஜ்மெண்ட் ஏர் ஃப்ளோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நான் இங்கே கேலக்ஸியோட ரிவிஷன் 5 தான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த கேபினெட்டில் ரிவிஷன் 1லேருந்து ரிவிஷன் 5 வரைக்கும் இருக்குது. இதில் ரிவிஷன் 5 தான் சூஸ் பண்ண போகிறேன். இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் பிளாக் அப்புறமா ஒயிட் 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபினெட்டை பற்றி சொன்னேன்னா, இது முன்னாடி ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் அது மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் எல்லாமே மேபி நாம் கொஞ்சம் ஓல்டு கேபினெட்டில் கூட பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதோட ஏர் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா இதுதான் இந்த ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்னாடி 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒரு ஃபேன். முன்னாடி இருக்க ஃபேன் இன்டேக்காக வேலை செய்யும். அதாவது ஏர் ஃப்ளோவை உள்ளாடி செட் பண்ணி, பின்னாடி இருக்க ஃபேன் எக்ஸாஸ்டாக வேலை செய்யும். அது வழியாக ஹீட்டான வெளியே புஷ் பண்ணுறோம். இங்கே காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேபினெட் பார்க்குறதுக்கு. அப்புறமா இதுதான் இதோட டாப் பேனல். இதுலேயுமே ஒரு மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் ஃபில்டர், நல்லது தான். அப்புறமா இதோட ஐஓ போர்ட்ஸ். இந்த கேபினெட்டில் நாம் வெர்டிக்கலாக கூட ஜிபியூவை மவுண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஆனால் வெர்டிக்கல் மவுண்டிங் அது கேபினெட் கூட வராது, நாம் தான் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். நாம் அதே பிளேஸில் 2 ஃபேன்ஸ் கூட மவுண்ட் பண்ணலாம் வேணும்னா. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கிராஃபிக்ஸ் கார்டோட லென்த்து ஆல்மோஸ்ட் 320 mm வரைக்குமே இருக்கும். எனக்கு ஹையன் கிராஃபிக்ஸ் கார்டு லெந்தியாக தான் இருக்கும். 320 mm வரைக்கும் வருது, 324 வரைக்குமே இருக்குது. அதே வேளையில் நம்மளோட கேபினெட்லேயும் அது ஃபிட் ஆகுமான்னு பார்க்கணும். அதுக்கு தான் இங்கே விஜே கார்டு லென்த் அப் டு 330 mm வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணி வாங்குங்க. எல்லா கேபினெட்லேயுமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு செட் ஆகாது. ஸோ கேபினெட் வாங்குறதுக்கு முன்னாடியே அதோட விஜே லென்த் எவ்வளோ சப்போர்ட் ஆகுது, நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட லெந்தையுமே செக் பண்ணி வாங்குங்க. அப்புறமா ரேம் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபேன்சியான ரேம் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏடாட்டாவோட D60G. இந்த ரேம் ஏன் சூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதோட ப்ரைஸிங் தான் ஆக்சுவலாக இது 3600 MW, 3200 MW கிடையாது. 3200க்கும் 3600க்கும் ஒரு 150 rupees மாதிரி தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு. இன்னும் செகண்ட் ரீசன் இருக்குது. ஏன்னா இதோட RGB தான். நான் RGBக்கு ஃபேன் கிடையாது. ஆனால் இந்த RGBயை ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் நான் ரீசன் சொல்கிறேன். நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LED ஸ்ட்ரிப் இருக்குது பாருங்கள், அது RGB LED. அதே மாதிரி தான் நம்மளோட கேபினெட்டில் வந்தாலுமே இந்த ஃபேன்ஸ் எல்லாமே RGB ஃபேன்ஸ், பின்னாடியும் RGB ஃபேன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தீமாக வரட்டும்னு தான் நான் இந்த RGB ரேமையுமே இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த RGB ரேம் சூஸ் பண்ணனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, 3600 MHz நமக்கு கிடைக்குது. அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். ஓசி பண்ணால் அப் டு 4000 MHz வரைக்குமே இந்த ரேமால் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மேனுஃபேக்சர் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இங்கே நம்ம எப்போவும் போல 2 ஸ்டிக் தான் சூஸ் பண்ண போகிறேன். dual channel RAM யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரேம் பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன், ரேம் எப்படி சூஸ் பண்ணுறது. அந்த வீடியோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இங்கே 16GB RAM சூஸ் பண்ணிட்டோம், 3600 MHz. அப்புறமா ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக SSD தான், அதில் NVMe PC SSD தான். மினிமம் 500GB கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இங்கே தான் WDயோட ப்ளூ தான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக இது உண்மையில் ஒரு நல்ல NVMe SSD தான். இப்போ டோட்டலாக இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 99,000 வந்துருக்கு. கரெக்டாக 1 lakh உள்ளே முடிச்சிருக்கோம். 1 lakh உள்ள இது எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்கிறத நான் பெஞ்ச் மார்க்கில் காட்டுறேன் பாருங்க. Take the fight to your foes with a host of brutal new combat abilities. Snare them with a Viking harpoon.
pummel them with throwing axes. Incapacitated. Heads up! I'll take that. Let's cut through here. Close your heart to their desperation. Close your heart to their suffering. The road ahead. ஸோ இப்போ இதோட பெஞ்ச் மார்க்லாம் பார்த்துருப்பீங்க. இதுலேயே புரிஞ்சிருக்கும் RTX 3070 இது ஈஸியாக பீட் பண்ணிடும் எல்லா கேமிங்லேயே. இதனால தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் 2K ரெசல்யூஷனில் நம்மளால் ஈஸியாக ஆல்மோஸ்ட் எல்லா கேம்லேயுமே 100 FPS கிட்ட அச்சீவ் பண்ண முடியுது. 4K ரெசல்யூஷன்னா 60 FPS கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதனால தான் நான் மெயினாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஸ்ட்ரீமிங்க்கு கூட ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா 16 GB VRAM இருக்குது. தாராளமாக நம்மளால் இதில் ஸ்ட்ரீமிங் கூட பண்ண முடியும். ஆனால் எடிட்டிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்காது. ஆனால் கேமிங்கில் கண்டிப்பாக இது ஒரு பீஸ்ட் பிசி தான். அதுவும் 1 lakh பட்ஜெட்டில் நம்ம 2 lakh 3 lakh ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை. 1 lakh பட்ஜெட்லேயே சூப்பரான ஒரு பிசி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பிசி பில்ட் பற்றின இன்ஃபர்மேஷன், பிசி பில்ட் வீடியோ வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணி அதுக்கும் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.